எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:4 வசனம் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இங்கே பாருங்கள், அலறி கொண்டிருக்கிறாயா? திகிலோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? மரண பயம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. ஒரு அருமையான வார்த்தை சொல்லுங்கள், நல்லா கூர்ந்துக்கவங்கள. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீரோடு இருக்கிறையா? உன் கண்ணீர் தொடக்க இயேசு அருகாமையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உன் கண்ணீரை துடைப்பார். உன் கவலைகளை எல்லாம் போக்குவார். உன் வியாதியை நீக்குவார். இயேசு வந்து இந்த வார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கார். யாருக்கு என்று இந்த வார்த்தை தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தை பேசும்படியார் அடியனுக்கு கொடுத்த இந்த வார்த்தை, அவர்களுடைய கண்ணீரை தேவன் துடைப்பார். கண்ணீரோடு மூளையில் அழுது கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் கண்ணீரை இயேசு துடைக்கப் போகிறார். இந்த நாளில் துடைக்க வந்திருக்கிறார். ஆறுதல் அலறி அழுது கொண்டிருக்கிறாயா? அலறும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இதுமேட்டு உனக்கு வருத்தம் வராதுப்பா, உனக்கு கவலை இல்லை, நான் வந்துட்டேன் உன் பக்கத்தில். உன் அருகாமையில் இந்த வார்த்தை கேட்குற சகோதரன் சகோதரியை, உன் அருகாமையில் நான் வந்துட்டேன்பா. நீ அலறாத, கவலைப்படாத, கண்ணீர் விடாத. நான் தேவன் உன்னோடு வந்து விட்டேன். சமாதானத்தின் தேவன், ஆறுதலின் தேவன் உன் அருகாமையில் வந்து நீ இனி அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போன என்று விளம்பினார். முந்தின காரியங்கள்லாம் ஒழிந்து போச்சுப்பா. இந்த வீடியோ மாதத்தில் உன் காரியங்கள்லாம் கடந்து போயிடுச்சுப்பா. இப்போ ஆசீர்வாதத்துக்குரிய மகளாய் கர்த்தர் உங்களை மாற்றிட்டாரு. இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கும் வேணாம், எல்லாம் ஒழிஞ்சு போச்சு நினச்சி கொள்ளுங்கள். நிச்சயமாக அது நினச்சி ஒழிந்து போயின, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இப்போ ஒரு வாரம் ஆகலாம், நாளுக்கு நாள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார். முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பினார் என்று சொன்னார். நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களையும் உங்களுக்கு வேலை ஸ்தலத்தையும் நீ என்னென்ன செய்கிற எல்லாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேலும் உங்களை உயர்த்தும்படியா இந்த நாளில் இந்த வார்த்தை மூலியமாக பேசினார். தடையோடு, வருத்தத்தோடு, வியாதியோடு இருந்துனா இந்த நாளில் ஆண்டவர் இது முதற்கொண்டு எப்படி இருந்திருக்கலாம். இந்த வசனத்தை கேட்ட மாத்திர உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வாதம், உன் பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஆசீர்வாதம், உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் கர்த்தர் உண்டு பண்ணி விட்டாருங்க. பயப்படாதீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஆனாலும் இதை பார்க்கணுன்னு சொன்னால் நீ தொடர்ந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாகும். தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென்.